என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவிலேயே இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு. உன் அம்மா உனக்கு இன்று 3 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த 3 பேரும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுக்கப் போகின்றார்கள். அதுவும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இவர்களின் உதவி உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது. இவர்கள் யார்? இவர்கள் உனக்கு என்ன செய்ய போகிறார்கள்? இந்த 3 பேரையும் இன்று உன் தாயானவள் அடையாளப்படுத்த வேண்டிய காரணம் என்ன என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக இன்று என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய். மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பது ஏற்கனவே மிகவும் அதிசக்தி வாய்ந்த விடியல், தெய்வங்களுக்கு உகந்த விடியல். அப்படி இருக்கும் பொழுது அந்த விடியலில் 3 பேரினுடைய உதவி ஒரு சேர உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததும் இந்த எண்ணங்களை எல்லாம் முதலில் மாற்றிவிட்டு என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற துணிச்சலோடு தெய்வத்தின் அருளை ஒட்டுமொத்தமாக பெற்று கொண்டிருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நம்பி நீ ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னோடு இந்த வராகி தொடர்ந்து வரும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னிடத்தில் மறைக்க நினைக்கலாம். ஆனால் உன் தாயானவள் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்க நினைப்பதில்லை. ஒரு பொழுதும் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைத்துதான் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை. கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் நான் உன்னிடத்தில் இதுவரையிலும் வெளிப்படையாகத்தான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதையுமே தாங்குகின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற தெளிவு உனக்கு வேண்டும். உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனையையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கான நல்லது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும். அதனால்தான் எதையுமே துணிந்து எதிர்கொள்வதற்காக உனக்கு அத்தனை தைரியத்தையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் சோர்வடைந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் நமக்கு எதையும் கொடுக்காமல் விட்டுவிடுமோ என்று பதறாதே. என்னவாக இருந்தாலும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அன்பு நிச்சயமாக உன்னை எதிர்பாராத இடத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் செய்து உன்னை வேதனைப்படுத்த நினைக்கலாம். ஆனால் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும். என் குழந்தையே, நமக்கு நல்லது செய்பவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட எதற்கு நமக்கு இவர்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று ஒரு முறை சிந்தித்து பார். இவர்களின் உதவியை எல்லாம் பெறுவதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். ஒருவர் நமக்கு உதவியை செய்கிறார் என்றால் நிச்சயமாக பல எதிர்பார்ப்புகளை வைத்துத்தான் அவர்கள் அந்த உதவியை செய்கிறார்கள். எதையும் நமக்கு செய்தாலும் அதிலிருந்து நாம் திரும்ப அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்தையும் பெறுவதற்கு நீ போராடவும் வேண்டாம். எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்கவும் வேண்டாம். அவர்கள் அவர்களாக இருக்கட்டும், நீ நீயாக இரு. எதையும் செய்தால்தான் உனக்கு உதவி கிடைக்கும் என்றால், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இவை உனக்கு நடக்காது என்றால் அதற்காக நீ யாருடைய உதவியையும் பெற நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, உனக்காக எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும்
மிகப்பெரிய சந்தோஷத்தையும் யார் கொடுக்கின்றார்களோ, சுயநலமல்லாத அன்பை யார் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உதவிகளை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். உதவிகளை தானே நமக்கு கிடைக்காத நேரத்தில் யார் கொடுக்கிறார்கள்? யார் கொடுத்தால் என்ன, எல்லோரிடமும் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. உதவிகளை செய்வதற்கும் ஒரு தகுதி வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காகவும், மற்றவர்கள் முன்னிலையில் தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று விளம்பரப்படுத்துவதற்காகவும் செய்வது அல்ல உதவி. உண்மையான அன்போடும் உண்மையான பரிதாபத்தோடும் ஒருவருக்கு செய்வதுதான் உதவி. அதுவும் பரிதாபத்தினால் அல்ல என் குழந்தையே. அந்த பரிதாபம் என்பது அன்பு கலந்த பரிதாபமாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இவர்கள் யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்து எந்த பலனும் இல்லை. அதனால் எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்ட இந்த மனிதர்களிடத்தில் உதவிகளை எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு, நமக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதனை நிறுத்திவிட்டு, என் குழந்தை, முதலில் தெய்வத்தை கையெடுத்து வணங்கு. எதுவாக இருந்தாலும் நமக்கு இறுதியும் முதலும் தெய்வமே. ஆதியும் அந்தமும் தெய்வம் என்று சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் கடைசியில் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, இது உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி, அதை தெய்வம்தான் நடத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து நீ தேவையில்லாது உன்னுடைய மனதை வருத்தி கொள்ளாமல், உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால், இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையே, மற்றவர்களினுடைய சந்தோஷம் ஒருவருக்கு வேதனை, மற்றவர்களினுடைய கவலை ஒருவருக்கு சந்தோஷம் என்றால், இது போன்ற மனிதர்களிடத்தில் முதலில் நட்பை வளர்த்து கொள்ளாமல் உண்மையானவர்களையும் நம்பிக்கையானவர்களையும் கண்டுபிடிக்க நீ எதையும் செய்யாமல், உன் வேலை உண்டு நீ உண்டு என்று இருந்து பார். அத்தனையும் தானாக உன் முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும். உண்மையையும் பொய்யையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக கண்டுபிடித்து விட முடியும். அவரவர் செயல்பாடுகளே அவரவர்கள் யார் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். இதை எல்லாவற்றையும் தாண்டியும் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்றால், அதனை என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டே இருந்தால் போதும். இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவைத்தான் கொடுத்திருக்கின்றது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற உணர்வைத்தான் உனக்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டிரு. எந்த விஷயத்தையும் கண்டு நீ பதறாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை கொடுத்தே தீரும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். அம்மா உனக்கு 3 பேரின் பெயரை சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு முன்பாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டேன். இந்த மனிதர்களிடத்தில் எந்த உதவியையும் எதிர்பார்க்க கூடாது என்று. இவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை செய்ய போவதில்லை என்று. அப்படியானால் உதவிகளை யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும்? தெய்வத்திடம். நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டுமே உனக்கான உதவிகளை நீ எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நீ எதிர்பார்க்கின்ற உதவியை உனக்கு கொடுக்க வரப்போகின்றவர்கள் யார் தெரியுமா? என் பிள்ளையே, இன்று சஷ்டி நாளில் நீ வணங்கிய முருகப்பெருமான், நேற்று பஞ்சமி நாளில் நீ வணங்கிய வராகி அம்மா, அதற்கு முந்தைய நாள் மனதார வேண்டுதல் வைத்த சங்கடகர சதுர்த்தியினுடைய நாயகனான விநாயக பெருமான், பஞ்சமி நாயகியும் சங்கடகர சதுர்த்தியினுடைய நாயகனும் சஷ்டியினுடைய நாயகனும் சேர்ந்து இந்த 3 பேரையும் நீ மனதார நினைத்ததற்கு உனக்கு மிகப்பெரிய பலன்களை உனக்கு கொடுக்க போகின்றார்கள். நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்தாயோ,
இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர்கள் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வருகின்றார்கள். உன்னுடைய பூஜையில் மனம் குளிர்ந்து நீ மனதால் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நினைவில் கொண்டு உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உன்னை தேடி வருகின்றார்கள். இந்த எண்ணத்தை கைவிடாமல் என் குழந்தை நீ நிறைவாக இருந்து விட்டால் போதும். உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு மிக பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கானதாக மாறப்போகின்ற இந்த நேரத்தில் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த விஷயங்களை நினைத்தும் நீ தேவையில்லாது உன் மனதை போட்டு குழப்பாமல், உன் வாழ்க்கையில் இந்த வெள்ளிக்கிழமை தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற நாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றுகிறது என்றால் நிச்சயமாக இந்த எண்ணங்கள் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நீ எதை நினைத்துமே கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எதுவானாலும் அதிலிருந்து உனக்கு மிக பெரிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நடக்க வேண்டும் என்று விநாயக பெருமானும் கந்த பெருமானும் உன் தாயானவள் இந்த வராகியும் நாளை உன் இல்லம் தேடி வந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எதற்கும் தயங்காமலிரு. எந்த சூழ்நிலைக்கும் சட்டென்று பதற்றப்படாமலிரு. நடப்பதையெல்லாம் சரியென்று யாருக்கு தோன்றுகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுப்பது நான் எனும் பொழுது அதை தடுப்பதற்கு இங்கு எந்த தீய சக்தியும் வர முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் போதும். இனி நடக்கப் போடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. எல்லாவற்றையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரி செய்து கொடுக்கிறேன் என்பதில் நீ மன உறுதியோடு இரு. யாரையும் தேடி அலைய வேண்டாம். எந்த மனிதர்களிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் நீ கேட்க வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எல்லாமும் உனக்கு நன்மைகளாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் மாறத்தான் போகிறது. எல்லாவற்றிற்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு. எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்கு நீ உறுதியாக இரு. வராகியின் பிள்ளையான நீ எப்பொழுதும் மனதளவில் காயப்படக்கூடாது. சுற்றி இருக்கின்றவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது. அத்தனையும் உனக்கு நல்லதை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய தருணத்தில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையும்
தெளிவாக யோசி. நிச்சயமாக உன் கண் முன்னால் அத்தனை நன்மைகளும் நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.